ஸ்ரீ காசி காண்டம் 60ஆம் அத்தியாயம். பிந்து மாதவரின் வெளிப்பாடு. குறிப்பு: பிந்து மாதவர் ஆலயம் பஞ்சகங்கை கட்டத்தின் உச்சியில் கட்டப்பட்டது. இதன் மகிமையை துளசிதாசர் 16ஆம் நூற்றாண்டில் விவரிக்கிறார். ஐரோப்பிய பயணி 17ஆம் நூற்றாண்டு இந்த பெரிய பகோடாவை மிகவும் சுவாரஸ்யமாக குறிப்பிடுகிறார். ஆனால் அவுரங்கசீபின் உத்தரவால் ஆலயம் அழிக்கப்பட்டு அங்கு ஒரு மசூதி கட்டப்பட்டது. இன்று பிந்து மாதவ ஆலயம் அவுரங்கசீபின் பெரிய மசூதியின் நிழலில் ஒரு தெளிவற்ற கட்டிடத்தில் அமைந்துள்ளது. ஸ்கந்தன் கூறினார். மைத்ரா வாருணியின் மைந்தரே, பஞ்சநாதத்தின் தோற்றம் விவரிக்கப்பட்டுள்ளது. இப்போது மாதவரின் வெளிப்பாட்டின் சிறந்த கதையை நான் கூறுவேன். நம்பிக்கையுடன் அதை கேட்டவுடன் ஒரு புத்திசாலி மனிதன் பாவங்களிலிருந்து உடனடியாக விடுபடுவார். அவர் செல்வத்திலிருந்தும் புகழிலிருந்தும் பிரிக்கப்பட மாட்டார். அவர் நல்லொழுக்கத்துடன் ஐக்கியமாகி விடுவார். உபேந்திரன் சந்திர முகடு கொண்ட இறைவனிடம் விடை பெற்று தனது வாகனமான கருடனில் ஏறி வாரணாசி நகரத்தை அடைந்தார். மந்தார மலையிலிருந்து புறப்பட்ட ஒரு கணத்தில் பயணத்தை முடித்தார். தனது மாயையின் மூலம் அவர் மன்னர் திவோதாசனை வெளியேற்றினார். அதன் பிறகு அவர் கேசவ என்ற பெயராலும் வடிவத்தாலும் பாதோடக தீர்த்தத்தில் தன்னை நிலைநிறுத்தி கொண்டார். காசியின் மகத்துவத்தை அவர் எண்ணினார். பஞ்சநாத தீர்த்தத்தை கண்டதும் அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். மகிழ்ச்சி அடைந்த தாமரை கண்களை கொண்ட இறைவன் கூறினார். வைகுந்தத்தில் நல்ல குணங்களை முழுமையாக கணக்கிட இயலாது. இன்னும் அவற்றை நான் புறக்கணித்து விட்டேன். காசியில் உள்ள பஞ்சநாத சுழலில் தெளிவாக காணப்படும் பல களங்கமற்ற குணங்கள் திருப்பார்கடலில் இல்லை. ஸ்வேத தீபத்தில் கூட தூதபாபா என்ற தீர்த்தத்தில் உள்ளதை போல நல்ல குணங்களின் பெரிய தொகுப்பு எங்கே? அது மிகவும் புனிதமானது மற்றும் மிகவும் அற்புதமானது. தூதபாபாவின் புனித நீரின் தொடுதல் எல்லா வகையிலும் எனக்கு மகிழ்ச்சியை தருவது போல் கௌமோதகியுடன் தொடர்பு கொள்வது எனக்கு அவ்வளவு உகந்ததல்ல. திருப்பார்கடலின் மகளான லக்ஷ்மி தேவி எனது பாதங்களை தொடும்போது கூட தூதபாபா இங்கு தொடும்போது எனக்கு கிடைக்கும் மகிழ்ச்சி எனக்கு கிடைப்பதில்லை. ஆனந்த கணனின் நிகழ்வுகளை அறிவிக்க தக்ஷயரை கருடாழ்வாரை 3 விழிகளை கொண்ட இறைவனின் முன்னிலையில் ஏற்கனவே அனுப்பி வைத்திருந்தார். மேலும் அவர் மன்னர் திவோதாசரின் நல்ல குணங்களையும் பஞ்சநாதனால் எழும் தகுதியையும் விவரித்தார். அதன் பிறகு திருப்பார்கடலின் மகளான பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் நாயகி அவர் அங்கு வசதியாக அமர்ந்த போது மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். கூர்மையான பார்வை கொண்ட விஷரஸ்ரவரான பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு ஒரு முனிவர் தவத்தில் ஈடுபட்டிருப்பதை கண்டார். அவரது கை கால்கள் நன்கு ஊட்டமளிக்கப்படவில்லை, அதாவது அவை மெலிந்திருந்தன. மிகுந்த தவம் செய்த அக்னிபிந்து முனிவர் தாமரை கண்களை கொண்ட அச்சுதரை அணுகினார். அவர் மகிழ்ச்சியுடன் தரையில் தலை வைத்து அவரை வணங்கினார். வேதங்களோ உபனிஷதங்களோ பிரம்மதேவரில் தொடங்கும் தேவர்களோ புரிந்து கொள்ள இயலாத இறைவனை எழுத்து ரீதியாக அவரை தனது கண்களின் விருந்தினராக ஆக்கிக்கொள்ள அவரால் உளவு பார்க்க முடிந்தது. உபனிஷதங்களால் அவரை விவரிக்க முடியவில்லை. இறைவன் இப்படித்தான் இருந்தார். அவர் மரத்தாலான மலர் மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தார். அவர் கமலை லக்ஷ்மி தேவி அருகில் அமர்ந்திருந்தார். அவரது 4 கரங்களிலும் சங்கம், தாமரை, கதாயுதம் மற்றும் சக்கரம் தொங்கிக் கொண்டிருந்தன. அவரது மார்பு கௌஸ்துப ரத்தினத்தால் பிரகாசித்தது. அவர் மஞ்சள் நிற ஆடைகளை அணிந்திருந்தார். அவரது நிறம் நீல தாமரையின் பளபளப்பை கொண்டிருந்தது. அவரது வடிவம் இனிமையாகவும் பிரகாசமாகவும் இருந்தது. அவரது ஆழமான நாபியிலிருந்து ஒரு தாமரை அழகாக வெளிப்பட்டது. அவரது உதடுகள் மிகவும் சிவப்பு நிறத்தில் இருந்தன. அவரது பற்கள் மாதுளை விதைகளைப் போல இருந்தன. அவரது கிரீடம் வளிமண்டலத்தை பிரகாசமாக்கியது. அவரது பாதங்கள் தேவர்களின் இறைவனால் போற்றப்பட்டன. சனகர் மற்றும் பிறரால் அவர் புகழப்பட்டார். நாரத மாமுனிவர் மற்றும் பிற தெய்வீக முனிவர்களால் அவரது மகிமை மற்றும் மகத்துவம் குறித்து பாடப்பட்டது. பிரகலாத ஆழ்வாரையும் பகவானின் மற்ற பக்தர்களையும் கண்டு அவர் மனம் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தது.
அவர் அனைத்து தானவர்களையும் தண்டித்திருந்தார். அவர் சார்ங்கம் என்ற வில்லை பிடித்திருந்தார். மதுவையும் கைடவரையும் கொன்றவர் அவர். கம்சனின் மரணத்தை குறிக்கும் குறிகாட்டியாக அவர் இருந்தார். பக்தர்களின் பக்தியால் கண்ணுக்கு தெரியாத உருவமற்ற உச்ச பிரம்மனான கைவல்யனே அவனில் மனித உருவில் வெளிப்பட்டார். பயபக்தியுடன் இணைந்த அவரது அக்னிபிந்துவின் உள்ளங்கைகள் அவர் தலைக்கு அருகில் வைக்கப்பட்டு மிகுந்த பக்தியுடன் அவர் பிரார்த்தனை செய்தார். அங்கே மார்க்கண்டேய முனிவரும் மற்றவர்களும் அடிக்கடி பஞ்சநாதத்திற்கு அருகில் அந்த முனிவர் அக்னிபிந்து பலி சக்கரவர்த்தியின் வீழ்ச்சிக்கு காரணமான அச்சுதனை புகழ்ந்தார். மனதில் மகிழ்ச்சி அடைந்த அவர் ஒரு பெரிய பாறை பலகையை ஆக்கிரமித்திருந்த கோவிந்தனை பிரார்த்தனை செய்தார். அக்னிபிந்து கூறினார்: அக்னிபிந்து முனிவரின் பிரார்த்தனை. வெளிப்புற மற்றும் தூய்மையை அளிக்கும் உங்களுக்கு வணக்கம். தாமரை கண்ணனே, தாம் 1000 தலைகள் கொண்டவர், 1000 விழிகள் கொண்டவர் மற்றும் 1000 பாதங்களை உடைய புருஷனாவீர். கட்டுப்பாடற்ற புத்தியுடன் ஜிஷ்ணு, தேவேந்திரன் மற்றும் பிற சூரர்களால் வணங்கப்படும் அனைத்து துவந்துவங்களையும் மனித வாழ்க்கைக்கு விரோதமான 3 வகையான துன்பங்களையும் அகற்றும் உங்கள் பாத இணைகளை நான் வணங்குகிறேன். வாசஸ்பதியின் தேவர்களின் குருவான பிரகஸ்பதியின் வார்த்தைகளுக்கு கூட வாய்ப்பு கிடைக்காத நிலையில் அவரை புகழ்ந்து பேச யார் தகுதியானவர்? ஆனால் பக்தி இங்கே சர்வ வல்லமை வாய்ந்தது. எனவே நான் பிரார்த்தனை செய்கிறேன். தாம் மனம் மற்றும் வார்த்தைகளின் அறிவிற்கு அப்பாற்பட்ட அந்த உயர்ந்த இறைவன் மற்றும் எஜமானன். என்னை போன்ற அற்ப புத்தி உள்ளவர்களால் வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டவர் எப்படி போதுமான அளவு பிரார்த்தனை செய்ய இயலும்? மனம் மற்றும் வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டவரை வார்த்தைகளால் ஊடுருவ முடியாத மனம் புரிதலால் வழிபட இயலாத இறைவனை புகழ்ந்து பேசுவதற்கு யார் சக்தி வாய்ந்தவராக இருக்க முடியும்? பாத மற்றும் கிரம பாதங்களில் ஓதப்படும் 6 அங்கங்களுடன் துணை வேதங்களின் தொகுப்பை சுவாசமாக கொண்ட அந்த இறைவனின் உயர்ந்த சிறப்பு யாரால் புரிந்து கொள்ளப்படுகிறது? சனகர் மற்றும் பிறர் மனம், புத்தி மற்றும் புலன்களை சிறிதும் சோம்பல் இல்லாமல் கொண்டுள்ளார். மேலும் அவர்கள் அவரை தியானிக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அவரை ஹிருதகாச்சலத்தில் இதயத்தின் நித்திய இடத்தில் சரியாக பெறுவதில்லை. குழந்தை பருவத்திலிருந்தே பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கும் நாரத மாமுனிவர் மற்றும் பிற சிறந்த முனிவர்களால் அவரது செயல்களை குறித்து பாடப்படுகிறது. இருப்பினும் அவர் முழுமையாக புரிந்து கொள்ளப்படவில்லை. மாயையின் காரணமாக நகரும் மற்றும் அசையாத உயிரினங்களுடன் ஒத்தவர், ஆனால் அவர்களிடமிருந்து உண்மையில் வேறுபட்டவர். உங்களை யாரும் புரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் வடிவத்தில் நுட்பமானவர், பிறக்காதவர், மாறாதவர், ஒற்றை ஆதி மனிதர், பிரம்மதேவர் மற்றும் பிறரால் புலப்படாதவர், வெல்ல முடியாதவர், எல்லையற்ற சக்திகளை கொண்டவர், நிரந்தரமானவர், நோய்களிலிருந்து விடுபட்டவர், உடலற்றவர் மற்றும் அளவிட முடியாத வடிவம் கொண்டவர். முராரியே, தமது நாமங்கள் ஒவ்வொன்றும் பல பிறவிகளில் குவிந்த ஆவிகளின் பாவங்களை நீக்கி பெரும் செழிப்பை கொண்டு வரும். இந்த நாமங்களான முகுந்த, மதுசூதன, மாதவ, நாராயண, நரகார்ணபதாரண, தாமோதர, மதுஹா, சதுர்புஜ, விஸ்வம்பர, விரஜஸ் மற்றும் ஜனார்தன் போன்றவை பெரிய யக்ஞங்களின் கௌரவ பலனை தரும். பெயர்களை மீண்டும் மீண்டும் உச்சரிப்பவர்களுக்கு மரண கடவுளிடமிருந்து பயம் எங்கே? அவர்கள் மீண்டும் பிறக்க மாட்டார்கள். மின்னல் கோடு போல அற்புதமாக பிரகாசிக்கும் பட்டு துணியை அணிந்திருக்கும், எப்போதும் தங்கள் இதயங்களில் தம்மை தியானிப்பவர்களே, தாமரை கண்களை கொண்ட மேக கூட்டத்தின் மின்னும் பிரகாசத்தை கொண்ட தாங்கள் அளவிட முடியாத வடிவத்தின் உங்கள் மகிமையுடன் தொடர்பு கொண்டீர்கள். ஸ்ரீவத்சர் என்று அழைக்கப்படும் சுருட்டை மார்பில் கொண்ட ஹரியே, அச்சுதரே, கைடபரை அளித்தவரே, கருடரை வாகனமாக கொண்ட கோவிந்தரே, சக்கரத்தை கையிலேந்திய கேசவரே, மகாலட்சுமியின் மணாளரே, சார்ங்கவில்லை திருக்கரத்தில் ஏந்திய தனுஜர்களை அசுரர்களை அளித்தவரே, தங்களிடம் பக்தி கொண்ட ஒருவருக்கு எந்த பயமும் இல்லை. தேவ மரமான மந்தாரையின் மலர்களின் மாலைகளால் தேவர் படைகள் அனைத்தும்
மாசுக்கள் இல்லாத குணமும் நடத்தையும் கொண்டவர்களை விடாமுயற்சியுடன் வணங்குகின்றன. அவர்களால் கஸ்தூரியின் நறுமணத்தை விரட்டும் தெய்வீக நறுமணம் கொண்ட துளசி மலர்களால் நீங்கள் வணங்கப்படுகிறீர்கள். தாமரை கண்ணுடையவளே, உண்மையில் எந்த உருவமும் இல்லாதவளே, யாருடைய பேச்சில் உமது நாமம் தங்கி இருக்கிறதோ அவர் எல்லா நேசத்திற்குரிய ஆசைகளையும் அருள்கிறவரே, யாருடைய செவிகளில் உமது கதைகளின் இனிமையான வார்த்தைகள் எதிரொலிக்கின்றனவோ, யாருடைய மனச்சுவரில் உமது வடிவம் அழியாமல் பதிந்திருக்கிறதோ அந்த மக்களுக்கு அரச பதவி கூட கிடைப்பது கடினமல்ல. யமன், தேவேந்திரன் மற்றும் குபேரன் போன்ற தலைவர்களான பிருந்தாகாரர்கள் தேவர்கள் எப்போதும் தம்மை வணங்குபவர்களை சொர்க்கத்தில் வணங்குகிறார்கள். ஸ்ரீயப்பதியே, சேஷ அரவத்தின் மீது அமர்ந்து சொர்க்கத்தையும் முக்தியையும் வழங்குவதில் திறமையானவரே, திருக்கரத்தில் தாமரை மலருடன் சித்தர்கள், தேவர்கள் மற்றும் தேவ கன்னிகைகளின் குழுக்கள் ஸ்வர்க்கத்தில் எப்போதும் தம்மை புகழ்ந்து பாடுகிறார்கள். பகவானே, அனைத்து இயற்கைக்கும் அப்பாற்பட்ட சக்திகளையும் அருள்பவரே, தாமரை போன்ற பெரிய கண்களை கொண்டவரே, இறுதி ரட்சிப்பின் வசீகரமான மகிமையை வழங்குபவரே, விளையாட்டுத்தனமாக உடல் வடிவங்களை ஏற்றுக்கொள்பவரே, பிரம்மதேவரால் வணங்கப்பட்ட பாதங்களை உடையவரே, தாம் அனைத்தையும் தமது விளையாட்டு செயல்களாக உடனடியாக அளிக்கிறீர்கள், பாதுகாக்கிறீர்கள், உருவாக்குகிறீர்கள். உன்னதமானவரே, தாம் மட்டுமே முழு பிரபஞ்சம், தாமே பிரபஞ்சத்தின் இறைவன், தாமே பிரபஞ்சத்தின் விதை. எனவே நான் எப்போதும் தம்மை வணங்குகிறேன். தனுஜஸ், ஆசுரர்களின் பகவானின் எதிரியே, தாமே புகழ்ச்சி கொள்பவர், தாமே புகழ்ச்சி, தாமே புகழ்ச்சிக்கு தகுதியான பொருள். ஸ்ரீ மகாவிஷ்ணுவே, தம்மிடமிருந்து எதுவும் வேறுபட்டது என்று நான் நினைக்கவில்லை. உலக இருப்பிற்கு விரோதமான பகவானே, உலக இருப்பிற்கான எனது ஆர்வத்தை, தாகத்தை நீக்குங்கள். இவ்வாறு ரிஷிகேசரை துதித்த பிறகு மிகுந்த தவம் செய்த அக்னி பிந்து அமைதியாக இருந்தார். பின்னர் வரங்களை வழங்கும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவானவர் முனிவரிடம் பேசினார். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு கூறினார், மிகவும் புத்திசாலியான அக்னிபிந்துவே, மிகுந்த தவங்களின் களஞ்சியமே, நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். தங்கள் வரத்தை தேர்ந்தெடுங்கள். தங்களுக்கு கொடுக்க முடியாதது எதுவும் இல்லை. அக்னிபிந்து கூறினார், தாங்கள் மகிழ்ச்சி அடைந்தால் பகவானே, வைகுந்தத்தின் தலைவரே, பிரபஞ்சத்தின் ஆண்டவரே, தேவி ஸ்ரீ மகாலட்சுமியின் நாயகரே, நான் கேட்பதை எனக்கு கொடுங்கள். பகவான் ஸ்ரீஹரி தனது புருவங்களை அசைத்து அனுமதித்ததால் அந்த முனிவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். வணங்கிய பிறகு கேசவனின் வரத்தை தேர்ந்தெடுத்தார். எல்லா உயிரினங்களின் நலனுக்காக, குறிப்பாக விடுதலையை விரும்புவோரின் நலனுக்காக நீங்கள் எங்கும் நிறைந்திருந்தாலும் பஞ்சநாதனின் சுழலில் இங்கே தங்கியிருங்கள். இந்த வரம் அன்னை லக்ஷ்மி தேவியின் இறைவனால் எனக்கு தயக்கமின்றி வழங்கப்பட வேண்டும். அதே போல் தங்கள் தாமரை போன்ற பாதங்களுக்கு பக்தியையும் எனக்கு வழங்குங்கள். நான் வேறு எந்த வரத்தையும் விரும்பவில்லை. அக்னிபிந்துவின் வரத்தை குறித்து இவ்வாறு கேள்விப்பட்ட போது மதுவை கொன்றொழித்தவர் மகிழ்ச்சி அடைந்தார். மற்றவர்களுக்கு உதவுவதற்காக பெருங்கடலின் திருமகளின், அதாவது லக்ஷ்மி தேவியின் நாயகர் அப்படியே ஆகட்டும் என்றார். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு கூறினார், காசியின் மீது பக்தி கொண்டவர்களுக்கு அக்னிபிந்துவே, நிச்சயமாக நான் இங்கே தங்கி முனிவர்களில் மிகச் சிறந்தவர்களுக்கு முக்தியின் பாதையை வழிநடத்துவேன். முனிவரே, நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் தங்களுக்கு வழங்கவிருக்கும் ஒரு வரத்தை மேலும் குறிப்பிடுங்கள். நீங்கள் ஏற்கனவே என்னுடைய ஒரு சிறந்த பக்தர். என் மீதான உங்கள் பக்தி இன்னும் உறுதியாக இருக்கட்டும். தவ களஞ்சியமான முனிவரே, தொடக்கத்தில் கூட நான் இங்கேயே இருக்க விரும்பினேன். பின்னர் அது உங்களிடம் கேட்கப்பட்ட போது நான் இங்கேயே என்றென்றும் இருப்பேன். யாருக்காவது ஏதேனும் புத்தி இருந்தால் காசியை அடைந்த பிறகு அதை விட்டு வெளியேறும் அளவிற்கு மந்தமானவர் யார்? விலை மதிப்பற்ற ஒரு மாணிக்கத்தை பெற்ற பிறகு அந்த மாணிக்கத்தை கைவிட்டு ஒரு கண்ணாடி துண்டை யார் விரும்புவார்கள்? மிக குறைந்த முயற்சியுடன் உடலை இங்கே தூக்கி எறிவதன் மூலம் எப்படியும் போக வேண்டிய உடல் ஒருவருக்கு முக்தி கிடைக்கிறது. வேறு எங்கு இப்படி இருக்க முடியும்?
முதுமையால் ஏற்கனவே தேய்ந்து போன பூமிக்குரிய உடலை மாற்றிக்கொண்டு ஒரு புத்திசாலி மனிதன் ஏன் அழியாத தெய்வீக உடல் வடிவத்தை எடுக்க மாட்டான்? காசியில் உடலை துறப்பதன் மூலம் பெறப்படும் விதத்தில் தவங்களினாலோ பண கொடைகளினாலோ அல்லது நிறைய பரிசுகளாக கொடுக்கப்படும் யஜ்ஞங்களினாலோ முக்தி பெற இயலாது. யோக பயிற்சிகளை பயிற்சி செய்பவர்கள் கூட, நன்கு கட்டுப்படுத்தப்பட்ட மனதை கொண்ட யோகிகள் கூட ஒரே பிறவியில் முக்தி பெறுவதில்லை. ஆனால் காசியில் உடலை இழப்பதன் மூலம், அதாவது மரணம் மூலம் மக்கள் விடுதலை பெறுகிறார்கள். காசியில் உடல் மரணத்தை விரும்புகிறது என்பது ஒரு பெரிய தானமாகும். அதுவே பெரிய தவம், அதுவே மிகச்சிறந்த விரதம். காசியை அடைந்த பிறகு காசியை விட்டு வெளியேறாதவனே உலகில் மிகவும் புத்திசாலியான அறிஞர். அவர் மட்டுமே தகுதியானவர் மற்றும் ஆசீர்வதிக்கப்பட்டவர். முனிவரே, காசி இருக்கும் வரை நான் இங்கேயே இருப்பேன். சிவனின் திரிசூலத்தின் நுனியில் சாய்ந்திருப்பதால் பிரளயத்தின் இறுதி அழிவின் நேரத்திலும் கூட அதற்கு அழிவில்லை. பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் இந்த வார்த்தைகளை கேட்டதும் மகா முனிவரான அக்னிபிந்து மகிழ்ச்சியால் முடிகள் எழுந்து நின்றபடி கூறினார், நான் இன்னொரு வரத்தை தேர்ந்தெடுப்பேன். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே, லக்ஷ்மி தேவியின் நாயகரே, பஞ்சநாதத்தின் புனித தீர்த்தத்தில் இங்கேயே தங்கி என் பெயரை ஏற்றுக்கொண்டு பக்தர்களுக்கும் பக்தர் அல்லாதவர்களுக்கும் முக்தியை வழங்குவீராக. பஞ்சநாதத்தில் புனித நீராடி ஆனால் மற்ற நாடுகளுக்கு சென்று அங்கேயே இறக்கும் மக்களுக்கு முக்தியை வழங்குவீராக. பகவான் நாராயணர் லக்ஷ்மி தேவியின் நாயகரானவர் நிலையாகவும் நிலையற்றதாகவும் இருப்பது என்ற இரட்டை வடிவங்களை கொண்டிருந்தாலும் பஞ்சநாதத்தில் புனித நீராடிய பிறகு தம்மை வணங்கும் மனிதர்களை ஸ்ரீயான லக்ஷ்மி தேவி கைவிடக்கூடாது. பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு கூறினார், முனிவர் அக்னிபிந்துவே, முனிவரே, நீங்கள் தேடியது அப்படியே இருக்கட்டும். என் பெயர் உங்கள் பெயரின் பாதியுடன் லக்ஷ்மி தேவி ஏற்கனவே பிந்து மாதவா உடன் வரும். எனவே பிந்து மாதவா. என் பெயர் பிந்து மாதவா 3 உலகங்களிலும் நன்கு அறியப்படும். முனிவரே, காசியில் அது பெரும் பாவங்களின் குழுக்களை அழிக்கும் ஒன்றாக கருதப்படும். பஞ்சநாதத்தின் புண்ணிய சுழலில் எப்போதும் என்னை வணங்குபவர்களுக்கு உலக இருப்பு குறித்த பயம் எங்கே? அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதர்கள். பஞ்சநாதத்தில் என்னை எப்போதும் நிலைநிறுத்தி மக்கள் தங்கள் இதயங்களில் வைத்திருந்தால் வசு செல்வமானது வடிவில் லக்ஷ்மி தேவியும் முக்தியின் பெயரால் பெயரிடப்பட்ட லக்ஷ்மி தேவியும், அதாவது மோட்சலக்ஷ்மி தேவியும் எப்போதும் அவர்களுக்கு அருகில் இருப்பார்கள். பஞ்சநாதத்தை அடைந்த பிறகு பிராமணர்கள் பண பரிசுகளால் திருப்தி அடையவில்லை என்றால் அவர்கள் விரைவில் பேரழிவால் மூழ்கடிக்கப்படுவார்கள். அவர்களின் செல்வங்கள் அழும், அதாவது இழக்கப்படும். இந்த உலகில் அவர்கள் மட்டுமே பாக்கியவான்கள். என் அருகாமையில் சென்ற பிறகு அனைத்து செல்வங்களும் எனக்கு அர்ப்பணிக்கப்பட்டால் அவர்கள் மட்டுமே தங்கள் பணிகளை நிறைவேற்றியதாக கருதப்படுவார்கள். முனிவர் அக்னிபிந்துவே, முனிவர்களில் மிகச் சிறந்தவரே, இந்த தீர்த்தம் தங்கள் பெயரால் பிந்து தீர்த்தம் என்று அழைக்கப்படும். இது அனைத்து பாவங்களையும் அளிக்கும். கார்த்திகை மாதத்தில் ஒரு பக்தர் பிரம்மச்சரிய விரதத்தை கண்டிப்பாக கடைபிடித்து சூரிய உதயத்திற்கு முன் பிந்து தீர்த்தத்தில் புனித நீராடினால் சூரியனின் மைந்தலான யமனுக்கு ஏன் பயப்பட வேண்டும்? மாயையிலிருந்து ஆயிரக்கணக்கான பாவங்களை செய்த பிறகும் கார்த்திகை மாதத்தில் தர்மநாதத்தில் புனித நீராடினால் அவர் உடனடியாக பாவங்களிலிருந்து விடுபடுவார். உடல் ஆரோக்கியமாக இருக்கும் வரை, புலன்களில் பலவீனம் இல்லாத வரை ஒரு பக்தர் புனித விரதங்களை கடைபிடிக்க வேண்டும். ஏனெனில் ஒரு விரதத்தின் பலனாக உடல் உள்ளது. தூய்மையின்மையின் கொள்கலமான இந்த உடலை உண்ணா நோன்பு அல்லது ஒருவேளை உணவு உட்கொள்வதன் மூலம் அல்லது பிச்சை எடுக்காமல் பெறப்பட்டதை வைத்து வாழ்வதன் மூலம் சுத்திகரிக்க வேண்டும். கிருஷ்ண சந்திராயணம் மற்றும் பிற இந்த அசுத்தமான உடல் விரதங்களை கடைபிடிப்பதன் மூலம் தூய்மையாகிறது என்றால் அவருடைய விரதங்களை விடாமுயற்சியுடன் கடைபிடிக்க வேண்டும். விரதங்களால் சுத்திகரிக்கப்பட்ட உடலில் தர்மம் உறுதியாக இருக்கும்.
அர்த்தமும் காமமும் மோட்சத்துடன் சேர்ந்து தர்மமும் இருக்கும் இடத்தில் தங்கும். எனவே தர்மத்தை அடைய பங்களிக்கும் அந்த விரதங்களை வாழ்க்கையில் 4 மடங்கு நோக்கங்களை பெற விரும்பும் ஆண்கள் கடைபிடிக்க வேண்டும். ஒரு மனிதனால் எப்போதும் விரதங்களை கடைபிடிக்க இயலாவிட்டால் குறைந்தபட்சம் சாதுர்மாசியத்தின் போது ஆஷாடம் முதல் கார்த்திகை வரையிலான 4 மாத மழை காலம் அவற்றை செய்ய வேண்டும். சில விரதங்கள் வெறும் தரையில் படுத்துக்கொள்வது, பிரம்மச்சரியம், சில உணவு பொருள்களை தவிர்ப்பது, ஒருவேளை உணவு உண்ணும் சபதம், ஒருவரின் சக்திக்கு ஏற்ப தினமும் சிறிது தானங்கள், புராணங்களை கேட்பது, அதில் உள்ள கருப்பொருள்களுக்கு ஏற்ப செயல்படுவது, தெய்வங்களுக்கு முன்பாக தொடர்ந்து விளக்குகளை ஏற்றி வைப்பது, விழித்திருப்பது மற்றும் தான் தேர்ந்தெடுத்த தெய்வத்தை வணங்குவது. பக்தியை அதிகரிக்கும் நோக்கத்திற்காக ஒரு விவேகமுள்ள மனிதன் விதைகள் மற்றும் நாற்றுகள் ஏராளமான உள்ள இடங்களில் சென்று வருவதை விடாமுயற்சியுடன் தவிர்க்க வேண்டும். உரையாடல் தடை செய்யப்பட்ட நபர்களுடன் சாதுர்மாசிய விரதங்களை கடைபிடிப்பவர்கள் பேசக்கூடாது. அவர்கள் எப்போதும் மௌனத்தை கடைபிடிப்பார்கள் அல்லது உண்மையை மட்டுமே பேச வேண்டும். விரதங்களை கடைபிடிப்பவர் நிஷ்பாப, மசூர மற்றும் கோத்ரபா போன்ற தானியங்கள் மற்றும் பயறு வகைகளை தவிர்க்க வேண்டும். ஒருவர் எப்போதும் சுத்தமான மக்களிடையே இருக்க வேண்டும். விரதங்களை கவனிக்காதவரை தொடக்கூடாது. பற்கள், முடிகள், துணிகள் போன்றவற்றை தினமும் கவனமாக சுத்தம் செய்ய வேண்டும். விரதங்களை மேற்கொள்பவர் மனதில் எந்த தீய எண்ணமும் இருக்கக்கூடாது. சாதுர்மாசிய விரதங்களை முறையாக கடைபிடிப்பவர்கள் 12 மாதங்களிலும் விரதங்களை மேற்கொள்பவராக முழுமையான பலனை பெற உரிமை உடையவர்கள். நிர்ணயிக்கப்பட்ட 4 மாதங்களில் கூட விரதங்களை கடைபிடிக்க ஒருவருக்கு உடல் சக்தி இல்லை என்றால் அவர் ஆண்டு முழுவதும் விரதங்களின் பலனை விரும்பினால் குறைந்தபட்சம் கார்த்திகை மாதத்தில் விரதங்களை கடைபிடிக்க வேண்டும். விரதங்களை கடைபிடிக்காமல் கார்த்திகை மாதத்தை கடக்கும் அளவிற்கு முட்டாள் ஒருவராக இருந்தால் அவர் கேளல் முகம் கொண்ட ஆன்மா, அதாவது பன்றி வடிவம் கொண்டவர். அத்தகைய நபர்கள் குறைந்தபட்ச நன்மைகளுக்கு கூட தகுதியற்றவர்கள். கார்த்திகை மாத தொடக்கத்தில் மிகவும் புண்ணியவானான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஆதி கிருஷ்டிரா அல்லது பிரஜாபத்தியத்தை அனுஷ்டிக்க வேண்டும். கார்த்திகை மாதம் வந்தவுடன் விரதங்கள் ஏகாந்திர விரதம், அதாவது மாற்று தினங்களில் விரதம், திரிராத்திர விரதம் 3 தினங்களுக்கு ஒரு முறை உணவு, பாஞ்சராத்திர 5 தினங்களுக்கு ஒரு முறை உணவு அல்லது சப்தராத்திர 7 தினங்களுக்கு ஒரு முறை உணவு போன்ற விரதங்களை அனுஷ்டிப்பார். ஒரு பக்தர் 15 தினங்களுக்கு ஒரு முறை அல்லது மாதத்தில் ஒரு முறை விரதத்தை அனுஷ்டிக்கலாம். விரதங்களை அனுஷ்டிக்காத எவரும் கார்த்திகை மாதத்தை எங்கும் மலடாக, சபதம் இல்லாததாக ஆக்கக்கூடாது. கார்த்திகை மாதத்தில் விரதங்களை அனுஷ்டிப்பவர் காய்கறிகள், பால், பழங்கள் அல்லது சமைத்த பார்லி தானியங்கள் அவற்றை உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும். விரதவாதி ஒருவர் நித்திய ஸ்நானம், தினசரி நீராடல் அல்லது நைமித்திக ஸ்நானம், சடங்கு சந்தர்ப்பங்களில் நீராடல் செய்ய வேண்டும். மகா விரதத்தின் பலனை அடைய பக்தர் கார்த்திகை மாதத்தில் பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்க வேண்டும். தூய மனதுடைய பக்தர் பிரம்மச்சரியத்தை கண்டிப்பாக கடைபிடித்து மாதத்தின் இருண்ட பாதியை கடந்தால் அது ஆண்டு முழுவதும் பிரம்மச்சரியத்தை செய்வதற்கு இணையானதாக இருக்கும். ஒரு பக்தர் கார்த்திகை மாதத்தை விரதங்களுடன் முடித்தால் அது அவர் முழு வருடத்தையும் புனித விரதங்களில் கழித்ததற்கு சமமாகும். ஒரு பக்தர் காய்கறிகள் மற்றும் பால் உணவை கடைபிடித்தால் அது அவர் முழு சரத்திலையுதிர் காலம் அந்த உணவை கழித்ததை போன்றது. கார்த்திகை மாதத்தில் இலைகளை மட்டுமே உட்கொள்ள வேண்டும். மணி, உலோக பாத்திரத்தை கவனமாக தவிர்க்க வேண்டும். ஒரு பக்தர் மணி, உலோக பாத்திரங்களில் உணவை உட்கொண்டால்
அந்த விரதத்தின் பலனை அவர் பெற மாட்டார். மணி உலோக பாத்திரத்தில் ஒருவர் எப்போதும் உணவை உட்கொண்டால் அவர் நெய் நிரப்பப்பட்ட மணி உலோக பாத்திரத்தை தானமாக கொடுக்க வேண்டும். கார்த்திகை மாதத்தில் ஒருவர் தாழ்ந்த பிறவியை தரும் தேனை உட்கொள்ளலாகாது. ஒருவர் தேனை விட்டுவிட்டால் நெய் அல்லது சர்க்கரையுடன் பால் பாயாசம் தானம் செய்ய வேண்டும். கார்த்திகை மாதத்தில் ஒருவர் தாழ்ந்த பிறவியை தரும் தேனை உட்கொள்ளலாகாது. ஒருவர் தேனை விட்டுவிட்டால் நெய் அல்லது சர்க்கரையுடன் பால் பாயாசம் தானம் செய்ய வேண்டும். கார்த்திகை மாதத்தில் உடலில் தடவவோ அல்லது உணவாக உட்கொள்ளவோ எண்ணெயை தவிர்க்க வேண்டும். ஏனெனில் பாவமற்றவரே அந்த உருவக ஆன்மா அந்த சந்தர்ப்பத்தில் எண்ணெயை தடவினால் நரகவாசி ஆகிவிடும். ஒருவர் எண்ணெயை தவிர்த்துவிட்டால் தங்கத்தால் நிரப்பப்பட்ட துரோணத்தை அளவிடும் எள் விதைகளை தானமாக கொடுக்க வேண்டும். கார்த்திகை மாதத்தில் மீன் உண்பவர் திமிங்கல இனத்தில் மீண்டும் பிறக்கிறார். மாதத்தின் இருள் சூழ்ந்த பகுதியில் மீன் உண்பவர் இரத்தத்தில் சீல் நிறைந்த புழுவாக மாறுகிறார். வழக்கமாக இறைச்சி உண்ணும் மன்னர்கள் கார்த்திகை மாதத்தில் அதை தவிர்க்க வேண்டும். மீன் மற்றும் இறைச்சியை தவிர்த்து விரதங்களை அனுஷ்டிப்பவர் மீன் மற்றும் இறைச்சியை உட்கொள்வதன் குற்றத்திலிருந்து நிச்சயமாக விடுபடுவார். கார்த்திகை மாதத்தில் மீன் மற்றும் இறைச்சியில் கட்டுப்பாடு இருந்தால் விரதத்தை அனுஷ்டிப்பவர் ஒரு சாம்பல் பூசணிக்காயுடன் உளுந்து மற்றும் 10 தங்க துண்டுகளையும் பரிசாக வழங்க வேண்டும். கார்த்திகை மாதத்தில் அமைதியாக உணவு உட்கொள்பவர் உண்மையில் அமிர்தத்தை உட்கொள்கிறார். ஒரு பார்வையாளர் மௌன விரதம் எள் விதைகள் மற்றும் தங்கத்துடன் கூடிய ஒரு சிறந்த மணியை பரிசாக அளிக்கும். கார்த்திகை மாதத்தில் விரதத்தை அனுஷ்டிக்கும் ஒரு நல்ல மனிதர் உப்பை தவிர்த்து உண்மையில் அனைத்து சாறுகளையும் கைவிட்டார். விரதத்தை அனுஷ்டிப்பவர் ஒரு பசுவை தானமாக வழங்க வேண்டும். வெற்று நிலத்தில் படுக்கும் விரதத்தை அனுஷ்டிப்பவர் மீண்டும் பூமியை தொடமாட்டார், அதாவது மீண்டும் பிறக்க மாட்டார். பூமியில் படுக்கும் விரதத்தை அனுஷ்டிப்பவர் பருத்தி மற்றும் தலையணைகள் கொண்ட பல்லக்கை தானமாக வழங்க வேண்டும். நெய்யில் நனைத்த திரிகளால் தொடர்ந்து அணையாத ஒளியை தானமாக வழங்குபவர் மாயையின் உருட்டு இருளில் இருக்கும் பேரழிவை ஒருபோதும் அடைவதில்லை. கார்த்திகை மாதத்தில் இரவில் தீப கௌமுதியை விளக்குகள் மூலம் நில ஒளியின் பிரகாசம் செய்பவர் தாமிஸ்ர மற்றும் அந்த தாமிஸ்ர நரகங்களை ஒருபோதும் காண மாட்டார். கார்த்திகையில் தீபங்களின் தானங்கள் மூலம் பாவங்களின் இருளை கண்டு கோபப்படுபவர் கோபத்தால் இருண்ட முகத்துடன் சூரிய தேவன் மைந்தனை அதாவது யமதர்மனை ஒருவன் ஒருபோதும் காண மாட்டான். என் முன் ஒளிரும் திரிகளுடன் ஒரு விளக்கை ஏற்று ஒளியால் நிரம்பிய அசையும் மற்றும் அசையாத உயிரினங்கள் உள்பட 3 உலகங்களையும் அவன் காண்பான். பஞ்சாமிர்த கலசங்களால் என்னை நீராட்டுபவர் மிகவும் புண்ணியம் பெறுகிறார். திருப்பார்கடலின் கரையை அடைந்த பிறகு ஒரு கல்ப காலம் அங்கேயே தங்குவார். கார்த்திகை மாதத்தில் ஒவ்வொரு இரவும் விளக்குகளிலிருந்து நில ஒளியை என் முன் எழுப்புபவன் பக்தியுடன் இருப்பான். அவன் ஒருபோதும் கருவறையின் இருண்ட பகுதிக்குள் நுழைய மாட்டான். கார்த்திகை மாதத்தில் நெய்யில் நனைத்த திரியால் என் முன் விளக்கை ஏற்றுபவனுக்கு மரண பயம் இருந்தாலும் அறிவு தடுமாற்றம் ஏற்படாது. கார்த்திகை மாதத்தில் பிந்து தீர்த்தத்தில் புனித நீராடி எனக்கு யாத்திரை, சமய ஊர்வலம் மற்றும் கூட்டு வழிபாடு, பிரார்த்தனை ஏற்பாடு செய்யும் பக்தர்களிடமிருந்து முக்தி வெகு தொலைவில் இல்லை. பக்தர் பின்வரும் 2 மந்திரங்களை கூறுகிறார். தாமோதரா, தானவ மன்னனை கொன்றவரே, என் அர்க்கியத்தை ஏற்றுக்கொள். நான் கார்த்திகை மாதத்தில் விரதத்தை புனித விரதம் எடுத்த பிறகு அதை கடைபிடிக்கிறேன். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே, ராதையுடன் இணைந்து கார்த்திகை மாதத்தில் நைமித்திக குறிப்பிட்ட நிபந்தனையின்படி அவ்வப்போது செய்யப்படும் ஸ்நானமான புனித நீராடல் காலத்தில் நான் வழங்கிய அர்க்கியத்தை உங்கள் இறைவன் ஏற்றுக்கொள்ளட்டும். இவ்வாறு தங்கம், நகைகள் மற்றும் மலர்கள் மீது தண்ணீர் பாய்ந்து ஒரு சங்கம் மூலம் எனக்கு அர்க்கியத்தை வழங்குபவர் ஒரு புண்ணியமான். அர்க்கிய நீரை வழங்கும் போது முழு பூமியும் தங்கத்தால் நிரப்பப்பட்டதாக அவர் கருத வேண்டும். அது ஒரு புனித விழாவின் போது தகுதியான ஒருவருக்கு அவர் பரிசளித்தது போல் இருக்கும். பிரபோதினி ஏகாதசி நாளில் கார்த்திகை மாதத்தின் பிரகாசமான பாதியில்
11வது நாள் ஒரு பக்தர் பிந்து தீர்த்தத்தில் புனித நீராட வேண்டும். அவர் அன்று இரவு முழுவதும் விழித்திருக்க வேண்டும். அவரது திறனுக்கு ஏற்ப அவர் என்னை வணங்கிய பிறகு பல விளக்குகளை ஏற்ற வேண்டும். பொழுதுபோக்காக 3 சிம்பொனியில் இசைக்கருவிகள் ஒலிக்க வேண்டும். அவர் புராணங்கள் போன்றவற்றை கேட்க வேண்டும். சந்திர நாள் திதி முடியும் வரை பெரிய விழாக்கள் இருக்கும். என்னை சாந்தப்படுத்துவதற்காக அவர் சமைத்த உணவை ஏராளமான பரிசாக வழங்க வேண்டும். அவர் பெரிய பாவங்களை செய்திருந்தாலும் அதன் பிறகு அவர் ஒரு பெண்ணின் கருப்பையில் நுழைய மாட்டார். பிந்து தீர்த்தத்தில் புனித நீராடி பிந்து மாதவனான என் பெயரில் என்னை வணங்குபவர் முக்தி அடைகிறார். முனிவரே, சத்திய யுகத்தில் நான் ஆதி மாதவ என்ற பெயரால் வணங்கப்பட வேண்டும். திரேதா யுகத்தில் நான் அனந்த மாதவன் என்று அழைக்கப்பட வேண்டும். அனைத்து சித்திகளையும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்திகளை வழங்குபவர் துவாபர யுகத்தில் ஸ்ரீ மாதவன் என்று பெயரிடப்பட்டேன். இது மிகப்பெரிய நோக்கத்தை நிறைவேற்றுகிறது. கலியுகத்தில் பிந்து மாதவன் என்ற நான் கலியில் அசுத்தங்களை அழிப்பவன் என்று அறியப்பட வேண்டும். கலியுகத்தில் பாவங்களால் சுமையாக இருக்கும் மனிதர்களை என் மாயையால் மட்டுமே ஏமாற்றப்பட்டு என்னை அடைய மாட்டார்கள். அவர்கள் வேறுபாடுகள் குறித்து வாதிடுவதில் ஆர்வத்துடன் மூழ்கியிருப்பார்கள். என்னை இலக்காக கொண்ட பல பக்தி சடங்குகளை செய்பவர்கள் விஸ்வேசனுக்கு விரோதமாக இருந்தால் அவர்கள் என் எதிரிகள் என்று அறியப்பட வேண்டும். அவர்கள் பிஷாக்கர்கள், காட்டேரிகள் நிலையை அடைகிறார்கள். பிஷாக்கர்களாக பிறந்த பிறகு கால பைரவரின் கட்டளைப்படி அவர்கள் 30,000 ஆண்டுகள் துயரக் கடலில் கழிக்க வேண்டியிருக்கும். அதன் பிறகு விஸ்வேஸ்வரின் ஆசைகளால் மட்டுமே அவர்கள் முக்தி அடைவார்கள். எனவே பரமாத்மாவான விஸ்வேஸ்வரின் மீது வெறுப்பு கொள்ளலாகாது. ஏனென்றால் விஸ்வேஸ்வரை வெறுப்பவர்களுக்கு எந்த பரிகார சடங்கும் இல்லை. விஸ்வேஸ்வரை மனதளவில் கூட வெறுக்கும் கீழ்த்தரமான மனிதர்கள் மரணத்திற்கு பிறகு அந்த தாமிஷ்ட நரகத்தில் என்றென்றும் நுழைவார்கள். சிவனை நிந்திப்பதில் ஈடுபடுபவர்களும் பாசுபத வழிபாட்டையும் பக்தர்களையும் நிந்திப்பவர்களும் என் எதிரிகள் என்று அறியப்பட வேண்டும். அவர்கள் ஒரு அழுக்கு நரகத்தில் விழுவார்கள். விஸ்வேஸ்வரை வெறுத்து நிந்திப்பவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு கல்பம் செலவழித்து 28 கோடி நரகங்களில் அடுத்தடுத்து அழுகுவார்கள். விஸ்வேஸ்வரின் ஆசீர்வாதங்களை நான் அடைந்ததால் தான் முனிவரே நானும் முக்தியை வழங்குபவன். எனவே விஸ்வேஸ்வரை எப்போதும் நாட வேண்டும். குறிப்பாக என் பக்தன். முனிவரே, இந்த வாரணாசியை ஒரு பாசுபத ஸ்தலமாக சிவனுக்குரிய புனித தலம் அறிய வேண்டும். எனவே முக்தியை நாடுபவர்கள் காசியில் பசுபதியை சிவபெருமானை நாட வேண்டும். இந்த பஞ்சநாத தீர்த்த விஸ்வேஸ்வரர் தனது கணங்கள், உதவியாளர்கள் மற்றும் ஸ்கந்தருடன் இணைந்து கார்த்திகை மாதத்தில் எப்போதும் புனித நீராடல் மேற்கொள்கிறார். பிரம்மதேவர், வேதங்கள், யக்ஞங்கள், பிராமணி மற்றும் பிற தாய்மார்கள், 7 கடல்கள், ஆறுகள் இவை அனைத்தும் கார்த்திகை மாதத்தில் தூதபாபாவில் புனித நீராடுகின்றன. 3 உலகங்களிலும் உள்ள அனைத்து உணர்வுள்ள மனிதர்களும் உடல் சார்ந்தவர்களும் கார்த்திகை மாதத்தில் புனித நீராடுவதற்காக தூதபாபகத்திற்கு வருகிறார்கள். புனிதமான கார்த்திகை மாதத்தில் பஞ்சநாதத்தில் புனித நீராடாதவர்கள் தண்ணீரில் உள்ள குமிழிகளைப் போல தங்கள் வாழ்க்கையை வீணாக்குகிறார்கள். ஆனந்த கானன் புண்ணியமானது, பஞ்சநாதன் அதைவிட புண்ணியமானது. மகா முனிவரான அக்னி பிந்துவே, என் அருகாமை இன்னும் புண்ணியமானது. அதேபோல் அனைத்து சிறந்த தீர்த்தங்களிலும் மிகச்சிறந்த பஞ்சநாதனின் மகத்துவத்தை மறைமுகமாக அறிக. மிகவும் புத்திசாலியே, அதை குறித்து கேட்பதன் மூலம் ஒரு மிகுந்த புத்திசாலி பெரும் பாவங்களிலிருந்து விடுபடுகிறார். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் வாயிலிருந்து இதை நேரடியாக கேட்ட பிறகு மகா முனிவரான அக்னி பிந்து வணங்கி பிந்து மாதவரிடம் மேலும் கேட்டார். அச்சுதரே, அக்னிபிந்து கூறினார், கடவுளை நான் கேட்க விரும்புகிறேன். பிந்து மாதவரே, அதை கூறுவீராக. ஜனார்த்தனரே, காசியில் தங்களுக்கு எத்தனை வடிவங்கள் உள்ளன? எதிர்காலத்தில் அவை எவை ஏற்பட வாய்ப்புள்ளது? அச்சுதரே, தங்கள் பக்தர்கள் எந்த வடிவங்களை வணங்குவதன் மூலம் ஆசீர்வதிக்கப்பட்ட மன நிறைவை பெறுவார்கள் என்பதை எனக்கு கூறுங்கள். 59ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.